என்ன மச்சான்? வா மச்சான். ஆழ்ந்த சிந்தனையில இருக்க. ஆமா மச்சான், ரொம்ப யோசனையா இருக்கு. பேசாம நம்மளும் எலெக்ஷன்ல இன்னும் ஒரு எம்எல்ஏ ஆயிருக்கலாமான்னு தோணுது. எம்எல்ஏவா? ஆமா மச்சான். ஏன்? கூட்டம் கூட்டமா வராங்க, கூட்டம் கூட்டமா போறாங்க. ரொம்ப பவரான பொசிஷனா இருக்க மாட்டிருக்க. ஆமா மச்சான், எம்எல்ஏக்கெல்லாம் சேலரி என்ன மச்சான் இருக்கும்? தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்கு சேலரி, ஆஃபீஸ் அலவன்ஸு, ட்ராவல் அலவன்ஸு இதெல்லாம் சேர்த்து பார்த்தேன்னா கிட்டத்தட்ட 1லேருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஆமா. அப்ப 5 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா செம்ம சேவிங்கா இருக்க மாட்டிருக்க. ஆமா. தொகுதி மேம்பாட்டு நிதின்னு ஒன்று இருக்கு. அதுல எம்எல்ஏக்கு 5 கோடி ரூபாய் வரைக்கும் வரும். 5 கோடியா? ஆமா மச்சி. 5 கோடி ரூபாய் இருந்தா நான் பாட்டுக்கு தாய்லாந்துல போய் உல்லாசமா இருந்து வந்துருவானே மச்சி. அதனால தான் உன்னை எல்லாம் எம்எல்ஏ ஆக்கல. இந்த 5 கோடின்றது பெர்சனல் மணி கிடையாது. அப்ப அந்த 5 கோடி பணத்தை என்னதான் பண்ணுவாங்க மச்சி? இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டு, ரோடு, அப்புறம் வாட்டர் டேங்க், நம்ம ஏரியாக்குன்னு ஒரு வாட்டர் டேங்க் கட்டுவாங்க. அது ஸ்கூல்ஸ்க்கு ஏதாவது டாய்லெட் கட்டுறது, பொதுவா மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த எல்லா தேவையும் இந்த தொகுதி மேம்பாட்டு நிதியில இருந்து தான் கட்டுவாங்க. ஓஹோ, அப்ப இந்த ஃபண்ட்ல இருந்து ஐபோன்லாம் வாங்க முடியாதா? வாங்கலாம் வச்சு. ஆனா நெக்ஸ்ட் நீ வீடியோ ஏதாவது அந்த ஐபோன்ல எடுக்கதா இருந்தா ஜெயில தான் எடுக்கணும். பாத்துக்கோ. சரி, எம்எல்ஏ ஆக்சுவலா என்னதான் வேலை செய்யறாங்க? அதாவது என்னன்னா, காலையில எந்திரிச்சதுல இருந்து கம்ப்ளைண்ட் வரும். சார், எங்க ஏரியால வந்து ரோடு ஓட்டை ஆயிடுச்சு, தண்ணி வரவே மாட்டேங்குது, பொது டிரைனேஜ் வந்துட்டு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வரைக்கும் கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வரும். அந்த கம்ப்ளைண்ட் அவர் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். அப்படின்னா ஃபுல் டைம் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் போல. எக்ஸாக்ட்லி மச்சி. நம்ம போனை சைலண்ட்ல போட்டோன்னு வச்சுக்கோ, ப்ராப்ளம் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா எம்எல்ஏ போனை மட்டும் சைலண்ட்ல போட்டுட்டாங்க, நெக்ஸ்ட் டே அதுதான் தலைப்பு செய்தியாவே வரும். ஓ, நான்லாம் வாட்ஸ்அப் குரூப்பை மியூட் பண்ணாலே டயர்ட் ஆயிடுவேன். இவங்கெல்லாம் எப்படிதான் சமாளிக்கிறாங்க? அதான் மச்சி, சேர்ல உட்கார்றதுலாம் ரொம்ப ஈஸி தான். ஆனா ஹோல் கான்ஸ்டிடியூஷன் ப்ரெஷரையும் ஹேண்டில் பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். எம்எல்ஏவோட சேலரி கேட்டப்ப ரொம்ப ஆசையா இருந்தது. 5 கோடி ஃபண்டுன்னு சொன்னப்ப கண்ணே சுத்திருச்சு. ஆனா ஒர்க்கை கேட்கிறப்ப நான் சேஃபா சோசியல் மீடியாவிலே இருந்துக்கலாம்னு தோணுது. மச்சி, இப்ப புரியுதா? புரியுது மச்சான். எம்எல்ஏவோட பவர் பெருசு தான், ஆனா அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதை விட பெருசு. ஆமா ஆமா. அதனால நீ வந்து அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து மயங்கிடாத. அந்த கூட்டம் எவ்வளோ பெருசாகுதோ அவ்வளோ ப்ராப்ளமும் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.